எலெக்ஷன் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் ஓட்டு கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இல்ல சோசியல் மீடியால ஓட்டு கேட்டு வீடியோஸ் போடுவாங்க. ஆனா, நான் யாருக்கு ஓட்டு போட போறேனோ, அவங்கள பத்தி கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன படிச்சிருக்காரு? அவருடைய தொழில் என்ன? அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? அவர் மேல குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற குறைந்தபட்ச விஷயத்தையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எங்க போய் கேட்கறது? யார கேட்கறது? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாரையுமே கேட்க வேணாம். எலக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்ல இந்த தகவல் எல்லாமே இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி அத போய் பார்க்கிறது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ரொம்ப சிம்பிள். உங்களோட மொபைல் ஃபோன்லயோ, இல்ல லேப்டாப்லயோ, கம்ப்யூட்டர்லயோ எலக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ட முதல்ல நீங்க Googleல போய் தேடினாலே வந்துரும். எக்ஸாக்ட்டா அந்த யுஆர்எல் சொல்லணும் அப்படின்னா, affidavit.eci.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பார்லிமென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியா முழுவதுக்குமான தேர்தல். இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மக்களவை தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்களோ அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்கும். முதல்ல இந்த விவரங்கள் எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தல்ல போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா, தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் போயிட்டு அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருடைய வங்கி கணக்கு, அவர் மீதுள்ள குற்ற வழக்குகள், அவருடைய சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, ஒரு கார் வச்சிருந்தா கூட அதை அந்த நாமினேஷன்ல அவங்க கண்டிப்பா சொல்லணும். இப்படி ஒரு வேட்பாளர் கொடுக்கக்கூடிய தகவல்களை தேர்தல் ஆணையம் ரிசீவ் பண்ணி அவங்களுடைய இணையதளத்துல அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யறாரு வைங்களேன். அவர் ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளரா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க அந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணதுமே அன்னைக்கு இரவுக்குள்ள அதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் யாரு வேணாலும் அதை அக்சஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு வேட்பாளருடைய தகுதி என்ன, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத வாக்காளர்களாகிய நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நடைமுறை. இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கு. இப்போ இந்த மக்களவை தேர்தலில் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த வெப்சைட் நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். affidavit.eci.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போனதுமே முதல்ல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துக்கிறோம்னா தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, உதாரணத்துக்கு நம்ம சவுத் சென்னை அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன். சவுத் சென்னையில எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் இதுவரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் வரும். இன்னும் வேட்புமனு தாக்கல் முடியாததுனால இதன் பிறகும் சில பேர் அவங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இதுவரையும் தாக்கல் செய்தவர்களுடைய விவரம் இங்க இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்புமனுவை அவங்களுடைய அஃபிடவிட்டை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவங்க மேல ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணோம்னா அவங்க சப்மிட் பண்ண எக்ஸாக்டா அவங்க என்ன அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணாங்களோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி இங்க கொடுத்திருப்பாங்க. அதுல அவங்களுடைய வங்கி கணக்கு, அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகள், அவங்களுடைய கடன், அசையும் சொத்து, அசையா சொத்து, கல்வி தகுதி, அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்து, இப்படி எல்லாமே வந்துடும். அதிகபட்சம் குடும்ப உறுப்பினர் அப்படின்னா ஒரு வேட்பாளருடைய கணவனோ மனைவியோ அல்லது அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமணமாகாத குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ திருமணம் ஆனாங்கன்னா அவங்க வேற குடும்பமா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அப்படி இல்லாம ஒரே ஃபேமிலியா இருக்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் இருக்கும். அதுல ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, அவங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல சொத்து இருக்கு, அப்படி இல்லாம வீட்டுல எவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லணும். இப்ப கோல்டு எவ்வளவு வச்சிருக்காங்க, எத்தனை சவரன் இருக்கு, வெள்ளினா அது எவ்வளவு வீட்டுல வச்சிருக்காங்க, அதோட வேல்யூ என்ன, இப்படி அபிஷியலா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே அதுல சொல்லணும். அதே போல வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காங்களா, ஒவ்வொரு வருஷத்துலயும் அவங்க எவ்வளவு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களும் இருக்கு. எல்லா வேட்பாளர்களுக்குமே இது பொருந்தும். ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல நான் வேட்புமனுன்னு அடிக்கடி சொல்றதுனால ஒருவேளை உங்களுக்கு அது குழப்பம் வரலாம். வேட்புமனுனா ஒன்றும் இல்லை, நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னா என்னுடைய தகவல்களை நான் போயிட்டு அங்க கொடுக்கணும் இல்லையா, கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கான சின்னத்தை கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளரா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த கட்சியினுடைய சின்னம் வேணும்னா அதற்கு சில நடைமுறைகள் இருக்கு. அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஃபில் பண்ணி நான் கொடுக்கணும். அதே போல நான் சுயேட்சை வேட்பாளரா இருக்கிறேன் அப்படின்னா ஃப்ரீ சிம்பிள்ஸா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும்னா அதற்கான ஒரு நடைமுறை இருக்கு, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த மாதிரியான சில அடிப்படையான தேவைகள் இருக்கு. அதை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அது எல்லாம் சரியா இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சரியா இருக்கான்னு தேர்தல் நடத்தும் அதிகாரி வெரிஃபை பண்ணுவாங்க. அது எல்லாமே சரியா இருந்தது அப்படின்னா இறுதியாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் போது அதுல ஒவ்வொருத்தருடைய பேரும் இருக்கும். இப்ப நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் செக் பண்ணும்போது ஒரே கேண்டிடேட் பேர்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஒருவேளை நான் தாக்கல் செய்யக்கூடிய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அதற்கு ஆல்டர்னேட்டிவா யாரை கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரே கட்சியிலிருந்து 2 வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் நேரடி வேட்பாளர், இன்னொருவர் மாற்று வேட்பாளரா இருப்பாரு. இன்னும் சில பேர் இதுல கொஞ்சம் ராசி பாக்குறவங்க, சென்டிமெண்ட் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
அஃபிஷியலா ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இப்போ ஒருத்தருக்கு வந்து 4ங்கிறது ராசியான நம்பர்னு வச்சுப்போமே, 3 டம்மி வேட்புமனுவை அவர் போடுவார். அதனால நமக்கு வெப்சைட்ல பார்க்கும்போது 4 வேட்புமனுக்கள் இருக்க மாதிரி தெரியும். ஆனா இறுதியாக வேட்பாளர் பரிசீலனைலாம் நடந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும்போது சில பேர் வாபஸ் வாங்கிருவாங்க. இப்ப 4 வேட்புமனு போடுறாருன்னா எல்லாமே கரெக்டா இருக்குங்க. நீங்க ஓகே தான். மீதி இருக்கவங்க 3 பேருடைய அந்த வேட்புமனுக்கள வாபஸ் வாங்குறீங்களான்னு அதிகாரி கேட்பாரு. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அது 1 தான் இருக்கும். இல்லன்னா இப்ப ஒரே கட்சியிலிருந்து 2, 3 பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா, கடைசி நேரத்துல வேட்பாளருடைய அந்த வேட்புமனுல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. எல்லாமே ஓகேன்னு சொன்னா அடிஷனலா யார் யாரெல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ, அவங்க திருப்பி வாபஸ் வாங்கிருவாங்க. இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும்போது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இதுதான் அந்த நடைமுறை. தேர்தல் நேரத்துல ஒவ்வொருத்தருமே ஓட்டு கேட்க வராங்க. அவங்கள பத்தி நம்ம வருஷம் ஃபுல்லா ஃபாலோ பண்றதும் கஷ்டம். இன்னொன்னு இந்த தொகுதியில யார் போட்டியிட போறா அப்படிங்கிறதும் கடைசி நேரத்துல தான் தீர்மானிக்கப்படும். இப்ப காங்கிரஸ் கட்சியிலலாம் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ற வரைக்குமே இன்னும் ஒரு சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. ஒரு சில கட்சிகள்ல வேட்பாளர் தேர்வு நடந்திருக்கிறது. ஆனா சின்னம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால குறைந்தபட்சம் நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட போனை எடுத்து இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்க தொகுதியில போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருடைய விவரங்களும் அதுல இருக்கும். அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியா பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் சில வீடியோஸ் நம்ம பண்ண போறோம். அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில் இருந்து எல்லோருக்கும் தெரிந்த வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் என்ன, அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல அஃபிடவிட்டா தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய தகவல்கள் என்னங்கிறதும் அடுத்தடுத்த வீடியோவா வரப்போகுது. அதையும் பாருங்க.